பெங்களூருவின் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் மாலை நேரத்து அமைதி நிலவியது. ஜன்னல் வழியாக வரும் குளிர்ந்த காற்று நிலாவின் கூந்தலை வருடி கொண்டிருந்தது. அவள் கையில் இருந்த காஃபி ஆறி போயிருந்தது. அவளது பார்வை சுவரில் இருந்த ராகவனுடனான திருமண புகைப்படத்தின் மேல் படிந்தது. திருமணமாகி 5 ஆண்டுகளை கடந்த பின்னும் ராகவனுடனான காதல் குறையவில்லை. ஆனால் அவனது வேலையின் நிமித்தமான பயணங்கள் நிலாவிற்கு ஒரு தனிமையை தந்திருந்தன. ராகவன் ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தின் உயர் அதிகாரி. மாதம் பாதி நாட்கள் வெளிநாடுகளிலும் மற்ற நாட்கள் அலுவலக பணிகளிலும் பிஸியாக இருப்பார். அந்த வீட்டில் நிலாவிற்கு துணையாக இருப்பது அவளது கணவனின் தம்பி விக்கி மட்டும்தான். 25 வயதான விக்கி இப்போதுதான் தனது மேல் படிப்பை முடித்துவிட்டு ராகவனின் நண்பர் ஒருவரது நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருந்தான். உயரமான தோற்றம், எப்போதும் புன்னகை பூக்கும் முகம், யதார்த்தமான பேச்சு, இதுதான் விக்கி. அண்ணி, சூடா ஒரு காஃபி கிடைக்குமா என்ற விக்கியின் குரல் நிலாவின் சிந்தனையை கலைத்தது. இதோ கொண்டு வரேன் விக்கி என்று சிரித்து கொண்டே சமையலறைக்கு சென்றாள் நிலா. விக்கி மிகவும் அன்பானவன். ராகவன் ஊரில் இல்லாத நேரங்களில் நிலாவை ஒரு குழந்தையைப் போல பார்த்து கொள்வான். அவளுக்கு பிடித்த இனிப்புகளை வாங்கி வருவது, அலுவலகம் முடிந்து வந்ததும் அவளுடன் அமர்ந்து கதைகள் பேசுவது, வார இறுதி நாட்களில் அவளை வெளியில் அழைத்து செல்வது என அவளது தனிமையை அவன் உணராதவாறு பார்த்து கொள்வான். நிலா அவனை தம்பியாகவே பார்த்தாள். அவன் அவளை அண்ணி என்று அழைக்கும் போதெல்லாம் அந்த உறவின் புனிதத்தை அவள் உணர்ந்தாள். ஆனால் காலம் சில நேரங்களில் மனித மனங்களை கொண்டு விசித்திரமான விளையாட்டுகளை விளையாடி விடுகிறது. ராகவனுக்கு 6 மாத கால அமெரிக்க பயணம் உறுதியான போது அவன் விக்கியிடம் சொன்ன ஒரே விஷயம், விக்கி, நான் இல்லாதப்போ நிலாவை நல்லா பார்த்துக்கோ, அவ தனியா ரொம்ப போர் அடிக்கும்னு கவலைப்படுவா. விக்கி அப்போது சிரித்து கொண்டே சொன்னான், பாஸ், கவலையே படாதீங்க, உங்க பிஸ்னஸை நான் பத்திரமா பார்த்துப்பேன், நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. ராகவன் சென்ற முதல் வாரம் எல்லாம் சாதாரணமாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த ஒரு இரவு, மழையில்லாத அந்த கோடைக்கால இரவு, ராகவன் அமெரிக்கா சென்று 2 வாரங்கள் கடந்திருந்தது. அன்று பெங்களூருவின் இரவு வழக்கத்திற்கு மாறாக மிகுந்த வெப்பத்துடன் இருந்தது. நள்ளிரவு 1 மணி அளவில் திடீரென மின்சாரம் தடைப்பட்டது. அறையில் இருந்த ஏசி நின்றதும் புழுக்கம் தாழாமல் நிலா எழுந்து பால்கனிக்கு வந்தாள். மெல்லிய நைட்டி அணிந்திருந்த அவள் இருட்டில் நிலவின் ஒளியில் நின்றிருந்தாள். அப்போது கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பினாள். விக்கியும் தூக்கம் வராமல் வெளியே வந்திருந்தான். வியர்வையில் நனைந்திருந்த அவனது தோற்றம் அந்த நில ஒளியில் விசித்திரமாக தெரிந்தது. என்ன அண்ணி, தூக்கம் வரலையா என்று மெதுவாக கேட்டான் விக்கி. ரொம்ப வேர்க்குது விக்கி, அதான் காத்துக்காக வந்தேன் என்றாள் நிலா மௌனமாக. இருவரும் பால்கனி சுவரை பிடித்தபடி நின்றிருந்தனர். இருவருக்கும் இடையே ஒரு அமைதி நிலவியது. அந்த அமைதி ஒரு விதமான பதற்றம் இருப்பதை நிலா உணர்ந்தாள். வழக்கமாக கலகலப்பாக பேசும் விக்கி அன்று ஏனோ அமைதியாக இருந்தான். இவ்வளவு வெயில்ல எப்படித்தான் தூங்கிறதோ தெரியல என்று நிலா சாதாரணமாக சொல்ல விக்கி அவளை ஆழ்ந்து பார்த்தான். வெயிலுக்கு பக்கத்துல ஒரு குளிர்ச்சியான துணை இருந்தா தூக்கம் தானா வரும் அண்ணி என்றான் அவன் தழுதழுத்த குரலில். நிலா திடுக்கிட்டு அவனை பார்த்தாள். விக்கி, என்ன பேசுற, தூக்கத்துல உளறியா என்று கண்டிப்புடன் கேட்டாள். அவன் ஒரு நிமிடம் சிரித்து மழுப்பினாலும் அவனது கண்கள் ஏதோ ஒரு ஏக்கத்தில் இருப்பதை அவளால் உணர முடிந்தது. அவள் பயந்து போய் அறைக்கு திரும்பினாள். ஆனால் தாகம் எடுக்கவே மீண்டும் சமையலறைக்கு சென்றாள். அங்கே சோபாவில் விக்கி படுத்திருந்தான். அவள் தண்ணீரை குடித்துவிட்டு திரும்பும் போது விக்கி சட்டென எழுந்து அவள் கையை பற்றினான். அவனது விரல்களில் இருந்த வெப்பம் நிலாவின் நரம்புகளில் மின்சாரத்தை பாய்ச்சியது. விக்கி, கையை விடு என்று அவள் குரல் நடுங்கியது. அவன் அவளை பார்த்த பார்வை அவளுக்கு புதியதாக இருந்தது. ஒரு தம்பியாக அல்லாமல் ஒரு ஆணாக அவன் தன்னை ரசிப்பதை அவளால் தாங்க முடியவில்லை. கையை விடுவித்து கொண்டு அறைக்குள் ஓடினாள் நிலா. அன்று இரவு அவளுக்கு உறக்கம் வரவில்லை. மனதிற்குள் ஏதோ ஒரு குற்ற உணர்வும் அதே சமயம் விக்கியின் அந்த பார்வையும் அவளை அலைக்கழித்தது. அடுத்த சில நாட்களில் அவர்கள் இருவருக்குள்ளும் ஒரு புரியாத மௌனம் நிலவியது. பேசும் வார்த்தைகள் குறைந்தாலும் பார்வைகள் பேசத் தொடங்கின. ஒரு நாள் இருவரும் தொலைக்காட்சியில் ஒரு காதல் காட்சியை பார்த்து கொண்டிருந்த போது விக்கி மெதுவாக நிலாவின் கைகளை பற்றினான். இந்த முறை நிலா கையை தட்டிவிடவில்லை. அண்ணி, நான் உங்களை ராகவன் அண்ணனுக்கு முன்னாடியே பார்த்திருக்கணும் என்று அவன் முணுமுணுத்த போது நிலா அவனது கண்களை பார்த்தாள். அந்த நிமிடத்தில் ஒரு கணத்தின் தடுமாற்றத்தில் பல
காலங்களாக காக்கப்பட்டு வந்த அந்த உறவின் எல்லைக்கோடு மெல்ல மெல்ல அழிய தொடங்கியது. அந்த அறையில் நிலவிய நிசப்தத்தை விட இருவரின் இதய துடிப்பின் சத்தம் அதிகமாக கேட்டது. தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருந்த அந்த படத்தின் காதல் வசனங்கள் இவர்களது மௌனத்திற்கு பின்னணி இசையாக மாறியது. நிலா தன் கையை விலக்க நினைக்கவில்லை. மாறாக விக்கியின் விரல்கள் தந்த கதகதப்பு அவளது தனிமையை போக்கும் ஒரு மருந்தாக தெரிந்தது. ராகவனுடன் இருந்த 5 ஆண்டுகளில் கிடைக்காத ஏதோ ஒரு உணர்வு விக்கியின் ஒரு சிறு ஸ்பரிசத்தில் அவளுக்கு கிடைப்பது போல தோன்றியது. விக்கி மெதுவாக அவளது முகத்தை நிமிர்த்தினான். நிலா என்று முதல் முறையாக பெயர் சொல்லி அழைத்தான். அந்த அழைப்பில் அண்ணி என்ற உறவின் வேலி தகர்ந்து விழுந்தது. விக்கி, இது தப்பு, அண்ணாவுக்கு தெரிஞ்சா என்று நிலா பாதி குரலில் சொல்ல முயன்றாள். அண்ணாவுக்கு தெரியாது நிலா, இது நமக்கான உலகம். சின்ன வயசுல இருந்தே உங்களை எனக்கு பிடிக்கும். ஆனா அண்ணா உங்களை கைப்பிடிச்சப்போ நான் தோத்து போயிட்டேன். இப்பவும் உங்களை தனியா விட்டுட்டு அவர் போயிட்டாரு. ஆனா நான் உங்களை ஒரு நிமிஷம் கூட தனியா விட மாட்டேன் என்று கூறி அவள் கன்னங்களை மென்மையாக வருடினான். நிலா கண்கள் மூடினாள். அந்த நிமிடம் அவளது அறிவு தடுத்தாலும் அவளது உணர்வுகள் அவனை நோக்கி சாய்ந்தன. இருவரின் சுவாசம் மிக நெருக்கமாக கலந்தது. 5 வருடங்களாக சேர்த்து வைத்திருந்த ஏக்கங்கள் அனைத்தும் ஒரு முகத்தில் வெளிப்பட்டன. அந்த இரவு ஒரு கொழுந்தனுக்கும் அன்னிக்கும் இடையிலான புனிதமான உறவு சுவர்களை சுக்குநூறாக உடைத்து எறிந்தது. மறுநாள் காலை சூரிய ஒளி ஜன்னல் வழியாக நிலாவின் முகத்தில் பட்டபோதுதான் அவள் செய்த காரியத்தின் விபரீதம் புரிந்தது. பக்கத்தில் விக்கி அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். நிலா சட்டென எழுந்து அமர்ந்து அழத் தொடங்கினாள். விக்னேஷ், எழுந்திரு, நாம என்ன பண்ணிட்டோம்? இது மிக பெரிய பாவம். ராகவனுக்கு நாம என்ன பதில் சொல்ல போறோம் என்று கதறினாள். விக்கி அவளை கட்டி அணைத்து கொண்டான். அழாதீங்க நிலா, இது பாவம் இல்லை, இது அன்பு. என்னால் இனி உங்களை விட்டு இருக்க முடியாது. அண்ணா வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ நாம நமக்காக வாழ்வோம் என்றான் உறுதியாக. அன்றிலிருந்து அந்த வீட்டின் சூழல் முற்றிலும் மாறியது. பகலில் அவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மரியாதையான அண்ணியாகவும் தம்பியாகவும் நடித்தனர். விக்கி அவளை வம்பு இழுப்பதும் அவள் அவனை செல்லமாக அதட்டுவதும் மற்றவர்கள் கண்ணுக்கு சாதாரணமாக தெரிந்தது. ஆனால் சூரியன் மறைந்து இரவு வந்ததும் அந்த 4 சுவர்களுக்குள் அவர்கள் ஒரு காதல் ஜோடியாக மாறினார்கள். விக்கி அவளுக்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து கொடுப்பதும் அவள் அவனது மடியில் படுத்துக்கொண்டு கதைகள் பேசுவதும் வாடிக்கையானது. ராகவன் இல்லாத அந்த 3 மாதங்கள் நிலாவிற்கு ஒரு சொர்க்கம் தெரிந்தது. ராகவனின் நினைவுகள் அவளது மனதின் ஒரு மூலையில் மங்கிக் கொண்டே சென்றது. ஆனால் விதி எப்போதும் நீண்ட காலம் விளையாட விடுவதில்லை. 3 மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் அதிகாலையில் ராகவனிடம் இருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்தது. நிலா, ப்ராஜெக்ட் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் நான் ஊருக்கு வரேன். உன்னை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அந்த செய்தியை பார்த்த நிலாவின் கைகள் நடுங்கின. அவளது இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. ராகவனிடமிருந்து வந்த அந்த ஒரு குறுஞ்செய்தி நிலாவின் உலகத்தையே தலைகீழாக மாற்றியது. அதுவரை சொர்க்கமாக தெரிந்த அந்த வீடு இப்போது அவளுக்கு ஒரு போர்க்களமாக தோன்றியது. கையில் இருந்த அலைபேசியை பார்த்தபடி நிலா சிலையென அமர்ந்திருந்தாள். சமையலறையிலிருந்து காஃபியுடன் வந்த விக்கி நிலாவின் முகத்தை கண்டு திடுக்கிட்டான். நிலா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்று பதற்றத்துடன் கேட்டான். நிலா பதில் பேசாமல் அலைபேசியை அவனிடம் நீட்டினாள். செய்தியை பார்த்த விக்கியின் முகத்திலும் ஒரு கணம் நடுக்கம் தெரிந்தது. ஆனால் அவன் தன்னை சமாளித்து கொண்டு, அண்ணா வராரா? சரிதானே, அவர் வீடு தானே இது என்று மெதுவாக சொன்னான். என்ன விக்கி, இவ்வளவு சாதாரணமாக சொல்கிற? அவர் வந்தா நாம இப்போ இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. எனக்கு பயமா இருக்கு விக்கி. அவரோட கண்களை நான் எப்படி நேருக்கு நேர் பார்ப்பேன்? நிலா அழ தொடங்கினாள். விக்கி அவள் அருகே அமர்ந்து அவள் கைகளை பற்றி கொண்டான். இப்போ நாம அலறதால எதுவும் மாறப்போறது இல்லை நிலா. அண்ணா வர்ற வரைக்கும் நாம பழையபடி மாறிடணும். அண்ணி தம்பியா மட்டும்தான் இருக்கணும். நாம செஞ்சதை மனசோட ஒரு ஓரத்துல புதைச்சிடுவோம் என்றான். அவனது குரலில் ஒரு விதமான விரக்தி கலந்திருந்தது. அடுத்த ஒரு வாரம் அந்த வீட்டின் மரண அமைதி நிலவியது. நிலா வீட்டை சுத்தம் செய்தாள். ராகவனுக்கு பிடித்தமான உணவுகளை சமைப்பதற்கான பொருட்களை வாங்கினாள். ஆனால் அவளது மனதில் ஓடிக்கொண்டிருந்தது எல்லாம் விக்கியுடனான அந்த அந்தரங்க தருணங்கள் தான். ராகவன் வந்திறங்கிய அந்த நாள் நிலா என்று உற்சாகமாக அழைத்தபடி வீட்டிற்குள் நுழைந்தான் ராகவன்.
6 மாத பிரிவின் ஏக்கத்தை அவனது கண்கள் காட்டின. அவன் நிலாவை ஓடி வந்து அணைத்து கொண்டான். நிலா ஒரு இயந்திரத்தைப் போல நின்றாள். ராகவனின் அணைப்பு அவளுக்கு அந்நியமாக தெரிந்தது. என்னாச்சு நிலா, உடம்பு ஏதும் சரியில்லையா? முகம் ஒரு மாதிரியா இருக்கு என்று ராகவன் கவலையுடன் கேட்டான். இல்லைங்க, நீங்க வர சந்தோஷத்துல சரியா தூக்கம் இல்லை, அதான் என்று பொய் சொன்னாள் நிலா. அவளது கண்கள் ஓரமாக விக்கியை தேடின. விக்கி அப்போதுதான் தன் அறையிலிருந்து வெளியே வந்தான். வாங்க அண்ணா, எப்படி இருக்கீங்க? ப்ராஜெக்ட் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா என்று மிக இயல்பாக கேட்டான். விக்கியின் அந்த நடிப்பு நிலாவிற்கு வியப்பை தந்தது. அவனால் எப்படி இவ்வளவு சீக்கிரம் மாற முடிந்தது? எல்லாம் சூப்பர் விக்கி, நான் இல்லாதப்போ நிலாவை நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ்டா என்று ராகவன் விக்கியின் தோளை தட்டினான். அந்த வார்த்தைகள் நிலாவின் இதயத்தில் ஈட்டியால் குத்துவது போல இருந்தது. ராகவன் காட்டிய அந்த அதீத நம்பிக்கையும் பாசமும் அவளை குற்ற உணர்ச்சியின் உச்சத்துக்கே கொண்டு சென்றது. அன்றிரவு ராகவன் அவள் அருகில் படுத்திருந்த போது நிலாவால் ஒரு நிமிடம் கூட கண் சீட்ட முடியவில்லை. பக்கத்து அறையில் விக்கி என்ன செய்து கொண்டிருப்பான்? அவனும் தன்னை போலவே துடித்து கொண்டிருப்பானா? ராகவன் வந்த பிறகு அந்த வீட்டின் பகல் பொழுதுகள் ஒரு நாடக மேடை போல மாறி இருந்தன. ராகவன் தன் தம்பி விக்கியின் மீது வைத்திருந்த பாசம் அளவற்றது. விக்கி, நான் இல்லாதப்போ நீயும் நிலாவும் எப்படி பொழுதுபோக்குனீங்க? நிலா ரொம்ப அழுதுட்டாளா என்று ராகவன் கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் நிலாவின் இதயத்தில் சுடுநீரை ஊற்றுவது போல இருந்தது. அதெல்லாம் ஒண்ணுமில்ல அண்ணா, அன்னைக்கு நான் கம்பெனி கொடுத்தேன், அவங்க சமையல் தான் கொஞ்சம் மோசமாகிடுச்சு என்று விக்கி விளையாட்டாக சொல்ல ராகவன் சத்தமாக சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் நிலாவும் விக்கியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட பார்வையில் 1000 வழிகள் இருந்தன. ஒரு காலத்தில் காதலும் காமமும் நிறைந்திருந்த அந்த பார்வையில் இப்போது பயமும் குற்ற உணர்ச்சியும் மட்டுமே எஞ்சி இருந்தன. ராகவன் வந்த 3வது நாள் இரவு அனைவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு அவரவர் அறைக்கு சென்றனர். ராகவன் களைப்பில் ஆழ்ந்து உறங்கிவிட்டான். ஆனால் நிலாவிற்கு உறக்கம் வரவில்லை. அவள் மெல்ல எழுந்து பால்கனிக்கு வந்தாள். அங்கே விக்கி இருட்டில் தனியாக நின்று புகைப்பிடித்து கொண்டிருந்தான். விக்கி புகைப்பிடிப்பதை நிலா அதற்கு முன் பார்த்ததே இல்லை. விக்கி என்று மெதுவாக அழைத்தாள் நிலா. அவன் அதிர்ந்து போய் திரும்பினான். அண்ணி, நீங்க ஏன் இன்னும் தூங்கல? அண்ணா தேடுவாரு, உள்ள போங்க என்றான். ஏன் விக்கி இப்படி பேசுற? என்னால முடியல. அவரோட அன்பை பார்க்கும்போது நான் செத்திடலாம் போல இருக்கு. நாம ஏன் இப்படி ஒரு தப்பை செஞ்சோம் என்று விம்மினாள் நிலா. விக்கி அவள் அருகில் வந்தான். ஆனால் இந்த முறை அவன் அவளை தொடவில்லை. நிலா, நாம செஞ்சது தப்புதான். ஆனா அந்த நேரத்துல அது உண்மையான அன்பா தெரிஞ்சது. இப்போ அண்ணா வந்ததுக்கு அப்புறம்தான் உனக்கு உரைக்குது. நான் என் அண்ணனுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன்னு. அவரோட நம்பிக்கையை நான் உடைச்சிட்டேன். விக்கியின் கண்களில் கண்ணீர் திரண்டிருந்தது. இனி நாம இப்படி தனியா பேசுறது கூட ஆபத்து. அண்ணாவுக்கு சந்தேகம் வந்தா இந்த குடும்பமே சிதறிடும். தயவு செஞ்சு உள்ள போங்க என்றான் கட்டளையிடும் தொனியில். நிலா அழுது கொண்டே அறைக்கு திரும்பினாள். ராகவன் உறக்கத்திலும் நிலாவின் கையை பற்றி கொண்டான். அந்த பிடியில் இருந்த நேர்மை நிலாவை நிலைகுலைய செய்தது. அடுத்த நாள் காலை ராகவன் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொன்னான். நிலா, விக்னேஷ், இன்னைக்கு நாம 3 பேரும் ஒரு டின்னர் போறோம். விக்கிக்கு வேலை கிடைச்சதுக்கும் நான் திரும்ப வந்ததுக்கும் ஒரு சின்ன செலிப்ரேஷன். அந்த டின்னரில் தான் நிலா ஒரு அதிர்ச்சியான உண்மையை தெரிந்து கொண்டாள். ராகவன் பேசிக்கொண்டிருக்கும் போது தற்செயலாக சொன்னான். விக்கி, உனக்கு பெங்களூர்லேயே இருக்க பிடிக்கலன்னா சொல்லு. டெல்லியில் நம்ம பார்ட்னர் கம்பெனியில் ஒரு வேக்கன்சி இருக்கு, உனக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரவா? விக்கி ஒரு நிமிடம் நிலாவை பார்த்தான். அவளது கண்கள் வேண்டாம் என்று கெஞ்சுவது போல இருந்தது. ஆனால் விக்கி மெதுவாக சொன்னான். நல்ல ஐடியா அண்ணா, எனக்கும் கொஞ்சம் சேஞ்ச் வேணும்னு தோணுது. நான் டெல்லி போறது பத்தி யோசிக்கிறேன். நிலாவின் கையில் இருந்த ஸ்பூன் கீழே விழுந்தது. விக்கி தன்னை விட்டு போகிறான் என்பதை அவளால் தாங்க முடியவில்லை. ஒரு பக்கம் கணவனின் துரோகம், மறுபக்கம் காதலனின் பிரிவு. நிலா ஒரு இருமுனை கத்தியின் மீது நிற்பது போல உணர்ந்தாள். விக்கியின் அந்த பதில் நிலாவின் நெஞ்சில் பேரடியாக இறங்கியது. டெல்லி செல்வது பற்றி அவன் சாதாரணமாக பேசினாலும் அவளது இதயம் சுக்குநூறாக உடைந்தது. இரவு உணவு முடிந்து வீடு திரும்பிய பின்னும் அவளால் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள முடியவில்லை. ராகவன் தன் அறைக்கு சென்றதும் நிலா யாரிடமும் பேசாமல் பால்கனிக்கு சென்றாள். அங்கே இருள் சூழ்ந்த வானத்தை பார்த்தபடி அவள் அழுது கொண்டிருந்தாள். நிலா விக்கியின் குரல் பின்னால் கேட்டது. ஏன் விக்கி, ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்த? என்னை இங்கேயே தவிக்க விட்டுட்டு போயிடணும்னு தோணுதா என்று கோபமும் அழுகையும் கலந்த குரலில் கேட்டாள்.
விக்கி அவள் அருகே வந்தான். அவனது முகம் இப்போதெல்லாம் மிகவும் வாடி போயிருந்தது. இங்கே இருந்தா நாம 3 பேருமே நிம்மதியா இருக்க முடியாது நிலா. அண்ணா என்னை எவ்வளவு நம்புறாருன்னு பார்த்தீங்கல்ல. ஒவ்வொரு முறை அவர் தம்பின்னு கூப்பிடும் போதும் என் மனசாட்சி என்னை சுடுது. நான் இங்கே இருந்தா என்னை மீறி ஏதாவது செஞ்சுடுவேனோன்னு பயமா இருக்கு. இதுதான் நமக்கும் இந்த குடும்பத்துக்கும் நல்லது என்றான் விக்கி கண்கள் கலங்க. ஆனால் என்னால் உன்னை மறக்க முடியாது விக்கி. அந்த 3 மாதங்கள் ஒரு அழகான கனவு நிலா. ஆனால் இப்போ விடிஞ்சிருச்சு. நாம் நிஜ உலகத்துக்கு வரணும். நீங்கள் அண்ணாவோட மனைவி, நான் அவரோட தம்பி. இந்த உண்மை மாறாது என்று கூறிவிட்டு திரும்பினான். மறுநாள் காலை விக்கி தனது முடிவை ராகவனிடம் சொன்னான். அண்ணா, நான் டெல்லி போக தயாரா இருக்கேன். அடுத்த வாரமே கிளம்பலாம்னு இருக்கேன். ராகவன் ஆச்சரியப்பட்டான். என்ன விக்கி, இவ்வளவு அவசரம்? இங்கே உனக்கு என்ன குறை? நிலா உன்னை எவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிறா என்றான் ராகவன். இல்ல அண்ணா, கரியரில் அடுத்த கட்டத்துக்கு போக இதுதான் சரியான நேரம்னு தோணுது என்று மழுப்பினான் விக்கி. அடுத்த சில நாட்கள் அந்த வீட்டில் ஒரு விதமான இறுக்கம் நிலவியது. விக்கி தனது உடைமைகளை அடுக்கி கொண்டிருந்தான். நிலா ஒவ்வொரு முறையும் அவன் அறையை கடந்து செல்லும் போதும் அவனது பிரிவை எண்ணி துடித்தாள். விக்கி கிளம்பும் முந்தைய இரவு ராகவன் ஒரு முக்கிய வேலையாக அலுவலகம் சென்றிருந்தார். வீட்டில் நிலாவும் விக்கியும் மட்டுமே இருந்தனர். நிலா விக்கியின் அறைக்கு சென்றாள். அவன் பெட்டிகளை மூடிக்கொண்டிருந்தான். விக்கி ஒரு கடைசி முறை என்று கூற நிலா அவன் கால்களை பற்றி கொண்டு அழத் தொடங்கினாள். விக்கி அவளை தூக்கி நிறுத்தினான். வேண்டாம் நிலா, இதுக்கு அப்புறம் நாம தப்பு செய்யக்கூடாது. நான் போறது உன்னை வெறுத்துட்டு இல்லை, உன் மேல இருக்கிற காதலால தான். நீ நல்லா இருக்கணும், அண்ணாவோட சந்தோஷமா வாழணும் என்று கூறி அவளை கட்டி அணைத்து கொண்டான். அது ஒரு காதலின் அணைப்பாக இல்லாமல் ஒரு பிரிவிடையின் வழியாக இருந்தது. மறுநாள் காலை விக்கி கிளம்பினான். ராகவன் அவனை விமான நிலையம் வரை சென்று வழி அனுப்பி வைத்தான். நிலா வாசலில் நின்று அவன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தாள். விக்கி காரில் ஏறும் முன் ஒரு முறை திரும்பி நிலாவை பார்த்தான். அந்த பார்வையில் மன்னித்து விடு என்ற செய்தியும் மறக்க மாட்டேன் என்ற வாக்குறுதியும் இருந்தது. விக்கி சென்ற பின் வீடு வெறிச்சோடி போனது. ராகவன் வந்ததும் நிலா, தம்பி போனதுல இருந்து வீடு ஒரு மாதிரியா இருக்குல்ல என்றான். ஆமாங்க என்று ஒற்றை சொல்லில் முடித்து கொண்டாள் நிலா. வாழ்க்கை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது. ராகவனுடன் நிலா வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவளது மனதின் ஒரு மூலையில் விக்கி கொடுத்த அந்த சாக்லேட்டுகளும் அவனது சிரிப்பும் அந்த மலையற்ற இரவின் நினைவுகளும் அழியாத கோலங்களாக இருந்தன. சில உறவுகள் பெயர் சொல்ல முடியாதவை, சில காதல்கள் சொல்லப்படக்கூடாதவை. விக்கி டெல்லிக்கு சென்ற பிறகு அந்த வீட்டின் சுவர்கள் நிலாவை மிரட்டுவது போல இருந்தன. சமையலறையில் காஃபி போடும்போது அவன் சாய்ந்து நின்று பேசியது, பால்கனியில் காற்று வாங்கிய போது அவன் அருகில் நின்றது என ஒவ்வொரு இடமும் அவனது நினைவுகளை சுமந்து நின்றன. ராகவன் வழக்கம் போல தன் அலுவலக பணிகளில் மூழ்கி போனான். ஆனால் நிலாவால் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியவில்லை. அவ்வப்போது விக்கியிடமிருந்து குறுஞ்செய்திகள் வரும். அண்ணி சாப்பிட்டீர்களா, அண்ணா எப்படி இருக்கிறார்கள் என்று மிக சாதாரணமாக இருக்கும் அந்த செய்திகளுக்கு பின்னால் இருக்கும் அவனது தவிப்பை நிலா உணர்ந்தாள். ஒரு நாள் மாலை ராகவன் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு வந்தான். நிலா, விக்கி டெல்லியில் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுறானாம். அவனோட மேனேஜர் ஃபோன் பண்ணி பாராட்டினாரு. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு என்றான். நிலாவின் கையில் இருந்த தட்டு மெல்ல நடுங்கியது. வரனா, இப்போவே வா என்று கேட்டாள். ஆமா நிலா, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. விக்கிக்கும் ஃபோட்டோ அனுப்புனேன். அவன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சரிதான் அண்ணான்னு சொல்லிட்டான். அடுத்த மாதம் நாம எல்லாரும் டெல்லி போகிறோம் என்றான் ராகவன் உற்சாகமாக. நிலாவிற்கு தலை சுற்றியது. விக்கி திருமணத்திற்கு சம்மதித்தது அவளை ஆழமாக பாதித்தது. அவன் தன்னை மறக்க முயல்கிறானா அல்லது இந்த திருமணத்தின் மூலம் தன்னை தண்டித்துக் கொள்கிறானா என்பது அவளுக்கு புரியவில்லை. அன்றிரவு நிலா யாருக்கும் தெரியாமல் விக்கிக்கு அழைத்தாள். பல முறை ஒலித்த பிறகு விக்கி எடுத்தான். ஏன் விக்கி, ஏன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சே என்று உடைந்து போன குரலில் கேட்டாள் நிலா. மறுமுனையில் நீண்ட மௌனம். பிறகு விக்கியின் கனத்த குரல் கேட்டது. வேற என்ன பண்ண சொல்றீங்க நிலா? நாம செஞ்ச தப்புக்கு இதுதான் பிராயச்சித்தம். இன்னொரு பெண்ணோட வாழ்க்கையில நான் நுழையும் போது உங்க மேல இருக்கிற இந்த தப்பான ஈர்ப்பு அழியும்னு நம்புறேன். ப்ளீஸ் இனி எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. நாம அண்ணி தம்பியா மட்டுமே இருப்போம் என்று கூறி இணைப்பை துண்டித்தான். நிலா விம்மி அழுது கொண்டிருந்த போது ராகவன் அறைக்குள் நுழைந்தான். நிலா சட்டென தன் கண்ணீரை துடைத்து கொண்டு திரும்பினாள். நிலா, ஏன் இன்னும் தூங்கல? விக்கி ஃபோன் பண்ணானா? அவன் கிட்ட பேசினியா என்று ராகவன் கேட்டான். அவனது குரலில் எந்த சந்தேகமும் இல்லை. மாறாக தன் தம்பியை பற்றிய பெருமை மட்டுமே இருந்தது.
ராகவனின் அந்த அதீத நம்பிக்கை நிலாவை கொன்றது. ஆமாங்க, கல்யாணத்தை பற்றி பேசினேன் என்று பொய் சொன்னாள். நாட்கள் நகரத் தொடங்கின. திருமண ஏற்பாடுகள் தீவிரமடைந்தன. ராகவனும் நிலாவும் டெல்லிக்கு கிளம்ப வேண்டிய நாள் வந்தது. ஆனால் நிலாவின் மனதில் ஒரு பெரிய புயல் வீசிக்கொண்டிருந்தது. விக்கியை இன்னொரு பெண்ணின் கணவனாக பார்க்கும் சக்தி தனக்கு இருக்கிறதா என்று அவள் அஞ்சினாள். டெல்லி விமான நிலையத்தில் விக்கி அவர்களை வரவேற்க வந்திருந்தான். இப்போது அவனது முகம் பழையபடி இல்லை. கண்கள் குழி விழுந்து உடல் மெலிந்திருந்தது. ஆனால் ராகவனை பார்த்ததும் ஓடிப்போய் அணைத்து கொண்டான். நிலாவை பார்த்த விக்கி, வாங்க அண்ணி, எப்படி இருக்கீங்க என்று கேட்டான். அவன் கண்களில் இருந்த அந்த தீவிரம் நிலாவை நடுங்க செய்தது. ஆனால் அவனது பேச்சில் இருந்த அந்த அண்ணி என்ற வார்த்தை இருவருக்கும் இடையே ஒரு இரும்பு சுவரை எழுப்பியது. டெல்லியின் அந்த பெரிய ஹோட்டலில் விக்கியின் நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தன. ராகவன் அண்ணனாக முன்னின்று அனைத்து வேலைகளையும் கவனித்து கொண்டிருந்தார். நிலாவோ ஒரு இயந்திரத்தைப் போல அங்கிருந்த உறவினர்களுக்கு உபசாரம் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளது கண்கள் மட்டும் கூட்டத்தில் விக்கியை தேடிக்கொண்டே இருந்தன. சிறிது நேரத்தில் விக்கி பட்டுவேட்டி சட்டையில் கம்பீரமாக மேடைக்கு வந்தான். அவனை பார்த்ததும் நிலாவின் இதயம் ஒரு நிமிடம் துடித்தது. அந்த முகத்தில் ஒரு காலத்தில் அவள் கண்ட அதே வசீகரம். ஆனால் இப்போது அதில் ஒரு வலியும் வைராகியமும் கலந்திருந்தது. பெண் வீட்டார் வந்தனர். மணப்பெண் ஸ்வேதா தேவதையைப் போல மேடைக்கு வந்தாள். ராகவன் நிலாவை அழைத்து, நிலா, இதோ பாரு, விக்கிக்கு ஏத்த ஜோடி இல்ல, 2 பேரும் எவ்வளவு அழகா இருக்காங்க என்று பூரிப்புடன் சொன்னார். நிலா கட்டாயப்படுத்தி ஒரு புன்னகையை வரவழைத்து கொண்டு, ஆமாங்க, ரொம்ப அழகா இருக்காங்க என்று கூறினாள். ஆனால் மனதுக்குள் ஒரு எரிமலை வெடித்து கொண்டிருந்தது. விக்கி ஸ்வேதாவை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் நிலாவின் நெஞ்சில் முள் தைப்பது போல இருந்தது. சடங்குகள் தொடங்கின. விக்கி ஸ்வேதாவின் விரலில் மோதிரம் அணிவிக்க வேண்டிய தருணம் வந்தது. விக்கியின் கைகள் லேசாக நடுங்குவதை நிலா கவனித்தாள். விக்கி தற்செயலாக நிமிர்ந்து பார்த்தபோது நிலாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருப்பதை பார்த்தான். அவனது கை ஒரு கணம் ஸ்தம்பித்தது. என்ன விக்கி, என்னாச்சு என்று ராகவன் கேட்க, விக்கி சட்டென தன்னை சமாளித்து கொண்டு மோதிரத்தை அணிவித்தான். கைத்தட்டல் சத்தமும் மங்கள இசை முழக்கமும் அந்த அறையை நிறைத்தன. ஆனால் நிலாவிற்கு அது மரண ஓலமாக தெரிந்தது. அன்று இரவு விக்கியின் வீட்டில் ஒரு சிறிய விருந்து நடந்தது. அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்திருக்க நிலா மட்டும் தலைவலி என்று கூறி மாடிக்கு சென்றாள். அங்கே திறந்த வெளியில் நின்றபடி விம்மி கொண்டிருந்தாள். இப்போ அழுதால் என்ன பயன் நிலா? பின்னாலிருந்து விக்கியின் குரல் கேட்டது. நிலா திரும்பி பார்த்தாள். விக்கி அங்கே ஒற்றை ஆளாக நின்றிருந்தான். விக்கி, என்னால இது முடியல, அவளை நீ தொடும்போது என்னால தாங்க முடியல என்று கூறி அவனது தோளில் சாய்ந்து அழுதாள். விக்கி அவளை மெதுவாக விலக்கினான். அண்ணி, இந்த உரிமையை நீங்களே தான் துறந்தீங்க. நான் டெல்லி வரும்போதே சொன்னேன், இனி இது நடக்காதுன்னு. ஸ்வேதா ஒரு அப்பாவி பெண். அவ வாழ்க்கையில நான் விளையாட விரும்பல. நீங்களும் அண்ணாவோட வாழ்க்கையில உண்மையா இருக்க பாருங்க என்றான் கடுமையாக. உண்மையா இருக்கவா? எப்படி விக்கி? ஒவ்வொரு முறையும் அவர் என்னை அணைக்கும் போதும் எனக்கு உன் ஞாபகம்தான் வருது. நான் எப்படி ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ முடியும்? அப்போது திடீரென மாடி படிக்கட்டில் யாரோ வரும் சத்தம் கேட்டது. இருவரும் திடுக்கிட்டு விலகி நின்றனர். அங்கே நின்றிருந்தது ராகவன். அவனது கையில் நிலாவிற்கான மாத்திரையும் ஒரு கிளாஸ் தண்ணீரும் இருந்தது. அவன் முகம் வெளிரி போயிருந்தது. நிலா, விக்கி, நீங்க 2 பேரும் இங்கே என்ன பண்றீங்க என்று கேட்டான். அவனது குரலில் முதல் முறையாக ஒரு சந்தேகம் நிழலாடியது. நிலாவிற்கு நாக்கு வறண்டது. விக்கி மெதுவாக, ஒண்ணுமில்லை அண்ணா, அன்னைக்கு தலைவலின்னு சொன்னீங்களா, அதான் காத்து வாங்க வந்திருப்பாங்க போல, நானும் அப்படியே பார்க்க வந்தேன் என்று மழுப்பினான். ராகவன் பதில் எதுவும் பேசாமல் நிலாவை பார்த்தார். அந்த பார்வை நிலாவை ஊடுருவது போல இருந்தது. சரி நிலா, மாத்திரையை சாப்பிட்டுட்டு வந்து தூங்கு. விக்கி, நீயும் நாளைக்கு காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், கிளம்பு என்று சொல்லிவிட்டு ராகவன் நகர்ந்தார். ராகவன் விக்கியையோ அல்லது நிலாவையோ முறைக்கவில்லை. ஆனால் அன்று முதல் அவர் முன்னால் இருந்த அந்த அபரிமிதமான சிரிப்பு அவரிடம் இல்லை. ஏதோ ஒன்று ராகவனின் மனதில் தைக்க தொடங்கி இருந்தது. ராகவனின் அந்த அமைதி நிலாவை அச்சுறுத்தியது. அறைக்கு சென்ற பிறகு ராகவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. விளக்கை அணைத்துவிட்டு படுத்தாரே தவிர அவர் உறங்கவில்லை என்பது அவர் அவ்வப்போது பெருமூச்சு விடுவதிலிருந்து நிலாவிற்கு புரிந்தது. ஏங்க தூங்கலையா என்று மெதுவாக கேட்டாள் நிலா. தூக்கம் வரல நிலா, மனசு முழுக்க ஏதோ ஒரு பாரம் என்றார் ராகவன். அவரது குரலில் இருந்த அந்த கணம் நிலாவை நடுங்க செய்தது. விக்கி ரொம்ப மாறிட்டான்ல. டெல்லி வந்த பிறகு அவன் பழைய விக்கியா இல்லை. அவன்கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு தோணுது. உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? நிலாவுக்கு இதயம் நின்று துடித்தது. இல்லையே, அவன் என்கிட்ட எதுவும் சொல்லல என்று
தடுமாற்றத்துடன் பதிலளித்தாள். ராகவன் அதற்கு மேல் ஏதும் கேட்கவில்லை. ஆனால் அந்த மௌனம் நிலாவிற்கு ஒரு தண்டனையாக மாறியது. அடுத்த நாள் காலை விக்கியின் திருமணத்திற்கான பத்திரிகைகள் வைக்கும் சடங்கு நடந்தது. அப்போது ராகவன் விக்கியிடம் ஒரு பழைய பெட்டியை நீட்டினார். விக்கி, இது அம்மா உனக்காக சேர்த்து வச்சிருந்த நகைங்க, இதை உன் ரூம்ல பத்திரமா வச்சுக்கோ என்றார். விக்கி அந்த பெட்டியை வாங்கி கொண்டு தன் அறைக்கு சென்றான். நிலா ராகவனுக்கு தெரியாமல் விக்கியின் அறைக்கு சென்றாள். அங்கே விக்கி அந்த பெட்டியை திறக்காமல் ஜன்னல் வழியே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். விக்கி, அண்ணாவுக்கு ஏதோ சந்தேகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நேற்று ராத்திரி முழுக்க அவர் தூங்கல என்றாள் நிலா பதற்றத்துடன். விக்கி ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டு திரும்பினான். சந்தேகம் வராம என்ன பண்ணும் நிலா? நாம செஞ்சது அப்படிப்பட்ட காரியம். ஆனா இப்போ எதுவும் பண்ண முடியாது. இன்னும் 3 நாள்ல கல்யாணம். அது முடிஞ்சா எல்லாம் சரியாயிடும் என்று கூறி பெட்டியை மேஜை மேல் வைத்தான். அப்போது எதிர்பாராத விதமாக மேஜையில் இருந்த விக்கியின் டைரி கீழே விழுந்தது. அதில் இருந்து ஒரு பழைய புகைப்படமும் சில காகிதங்களும் சிதறின. நிலா குனிந்து அதை எடுத்தாள். அது ராகவனும் நிலாவும் திருமணத்தன்று எடுத்த புகைப்படம். ஆனால் அதில் ராகவனின் முகம் மடிக்கப்பட்டு நிலாவின் முகம் மட்டும் தெரியும்படி வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பின்னால் இருந்த காகிதத்தில் பெங்களூருவின் அவர்கள் ஒன்றாக இருந்த அந்த 3 மாதங்களின் தேதிகள் குறிக்கப்பட்டு அதன் கீழே எனது வாழ்வின் மிக அழகான பாவங்கள் என்று விக்கி எழுதியிருந்தான். நிலா அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். விக்கி, இதெல்லாம் எதுக்கு? அது என் பைத்தியக்காரத்தனம் நிலா, கொடு அதை என்று விக்கி அதை பிடுங்க முயன்றான். இருவரும் அந்த டைரியை பிடுங்கிக் கொண்டிருக்கும் போது கதவோரம் ஒரு நிழல் ஆடியது. திடுக்கிட்டு பார்த்தபோது அங்கே ஸ்வேதா நின்றிருந்தாள், விக்கியின் வருங்கால மனைவி. அவள் கண்களில் கண்ணீர் வழிய விக்கியையும் நிலாவையும் மாறி மாறி பார்த்தாள். விக்கி, நான் ஏதோ தப்பா வந்துட்டேனா? நீங்க 2 பேரும் என்று இழுத்தாள். விக்கி நிலைமையை சமாளிக்க முயன்றான். இல்ல ஸ்வேதா, இது சும்மா பழைய விஷயம். ஆனால் ஸ்வேதா அங்கே நிற்கவில்லை. அழுது கொண்டே ஓடிவிட்டாள். இப்போது நிலைமை இன்னும் மோசமானது. ஸ்வேதா யாரிடமாவது சொல்லிவிட்டால் ராகவன் காதுக்கு இது சென்றால். ஸ்வேதா அழுது கொண்டே ஓடிய அந்த நொடி நிலாவிற்கும் விக்கிக்கும் மூச்சு நின்றது போல இருந்தது. விக்கி பதற்றத்துடன் அவளை துரத்த முயன்றான். ஆனால் நிலா அவன் கையை பிடித்து தடுத்தாள். விக்கி, இப்போ நீ பின்னாடி போனா எல்லாம் தப்பாயிடும். அவளை அமைதிப்படுத்த நான் போறேன் என்று கூறிவிட்டு நிலா ஸ்வேதாவை தேடி சென்றாள். வீட்டின் பின்னால் இருந்த தோட்டத்தில் ஸ்வேதா தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள். நிலா தயக்கத்துடன் அவள் அருகில் சென்று அமர்ந்தாள். ஸ்வேதா, நீ நினைக்கிறது எதுவுமே உண்மை இல்லை. அந்த டைரி. ஸ்வேதா சட்டென திரும்பினாள். அண்ணி, நான் சின்ன பொண்ணு கிடையாது. அந்த புகைப்படத்தில் அண்ணாவோட முகத்தை மடிச்சு வச்சிருந்ததும் நீங்க 2 பேரும் பதற்றப்படுறதும் எதை சொல்லுது? விக்கி மனசுல வேற யாரோ இருக்காங்கன்னு எனக்கு முன்னாடியே தோணுச்சு. ஆனா அது நீங்களா இருப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல என்று ஆக்ரோஷமாக கத்தினாள். ஸ்வேதா, தயவு செஞ்சு சொல்றதை கேளு. விக்கி ஒரு நல்ல பையன். அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான். பழைய விஷயங்களை மறந்துட்டு மறக்கவா? அண்ணி, நீங்க என் இடத்துல இருந்தா மறப்பீங்களா? ராகவன் அண்ணாவுக்கு தெரிஞ்சா அவர் என்னவாவார்னு யோசிச்சிங்களா? அவர் விக்கியை தம்பியா பார்க்கல, மகனா பார்க்கிறார் என்று கூறிவிட்டு ஸ்வேதா அங்கிருந்து நகர முயன்றாள். அப்போது அங்கே ராகவன் தற்செயலாக வருவதை கண்ட நிலா ஸ்வேதாவின் கையை இறுக பற்றினாள். ஸ்வேதா, சத்தியமா சொல்றேன், இனி எங்களுக்கிடையில எதுவும் இல்லை. என் வாழ்க்கையையும் விக்கி வாழ்க்கையையும் காப்பாத்து. இதை ராகவன் கிட்ட சொல்லிடாதே, அவர் தாங்க மாட்டார் என்று கெஞ்சினாள். ஸ்வேதா நிலாவை பார்த்த பார்வை அருவருப்பாக இருந்தது. அவள் ராகவனை பார்த்தாள், பின் நிலாவை பார்த்தாள். ஒன்றும் சொல்லாமல் விறுவிறுவென வீட்டிற்குள் சென்றாள். அன்று மாலை திருமணத்திற்கு முந்தைய சடங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேளம் தாளம் பாட்டு என வீடு களை கட்டி இருந்தது. ஆனால் விக்கி ஒரு மூலையில் சலனமற்று அமர்ந்திருந்தான். ஸ்வேதா மிகவும் அமைதியாக இருந்தாள். அவள் யாரிடமும் பேசவில்லை. விக்கியின் பக்கத்தில் கூட அமரவில்லை. ராகவன் மேடைக்கு வந்து மைக் பிடித்தார். இன்னைக்கு என் தம்பிக்கு ஒரு முக்கியமான நாள். எங்க அம்மா போன பிறகு நான் அவனுக்கு அண்ணனா மட்டும் இல்ல, அப்பாவா இருந்திருக்கேன். அவன் வாழ்க்கையில் ஸ்வேதா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சது என் பாக்கியம். விக்கி, நீயும் நிலாவும் எனக்கு கிடைச்ச 2 கண்கள் என்றார் தழுதழுத்த குரலில். ராகவன் பேசி முடித்ததும் கைத்தட்டல் அடங்குவதற்குள் ஸ்வேதா எழுந்து நின்றாள். ராகவன் அண்ணா, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்.
என்றால் அரங்கமே நிசப்தமானது. நிலாவின் இதயம் படபடவென துடித்தது. விக்கி தலை குனிந்து அமர்ந்திருந்தான். ஸ்வேதா நிலாவை பார்த்தாள். அந்த பார்வையில் ஒரு பெரிய தீர்மானம் தெரிந்தது. சொல்லு ஸ்வேதா, என்ன விஷயம் என்றார் ராகவன் புன்னகையுடன். ஸ்வேதா மைக் பிடித்து சொன்னாள், இந்த கல்யாணம் எனக்கு இஷ்டமில்லை, எனக்கு விக்கியை பிடிக்கல என்று பொய் சொன்னாள். அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். நிலாவிற்கு புரிந்தது. ஸ்வேதா உண்மையை சொல்லி ராகவனை உடைக்க விரும்பாமல் தன்னை தானே கெட்டவளாக காட்டிக்கொண்டு இந்த திருமணத்தை நிறுத்த முயல்கிறாள் என்று. ராகவன் அதிர்ச்சியுடன் விக்கியை பார்த்தார். விக்கி அப்படியே உறைந்து போயிருந்தான். ஆனால் ஸ்வேதா அத்தோடு நிறுத்தவில்லை. விக்கிக்கு வேற ஒரு பொண்ணு மேல விருப்பம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அதான் நான் விலகுகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். ராகவன் ஆத்திரத்துடன் விக்கி முன் வந்து நின்றார். யாருடா அந்த பொண்ணு? ஸ்வேதாவை விட உனக்கு வேற யாரு முக்கியம் ஆயிட்டா? சொல்லு விக்கி என்றே கத்தினார். விக்கி அமைதியாக நிலாவை பார்த்தான். நிலாவின் கண்கள் வேண்டாம் என்று கதறின. அரங்கமே மயான அமைதியில் மூழ்கி கிடந்தது. ராகவனின் ஆக்ரோசமான கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் விக்கி சிலையாக நின்றிருந்தான். ராகவனின் கண்கள் சிவந்திருந்தன. அவர் தன் தம்பியை இப்படி ஒரு நிலையில் பார்த்ததே இல்லை. ஏண்டா வாயை திறக்க மாட்டேங்கிற? யார் அந்த பொண்ணு? என் கௌரவத்தையே தெருவுல நிறுத்திட்டியடா என்று கத்திய ராகவன் ஆத்திரத்தில் விக்கியின் சட்டையை பிடித்து நிலா ஓடி வந்து ராகவனின் கையை பிடித்தாள். ஏங்க விடுங்க, விக்கி ஏதோ ஒரு பயத்துல இருக்கான், இப்போ அடிக்காதீங்க என்று பதறினாள். ராகவன் நிலாவை தள்ளிவிட்டார். நீ ஒதுங்கி இரு நிலா, இவன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? இவனுக்கு எதுக்கு டெல்லி டிரான்ஸ்ஃபர் வாங்கி தந்தேன்? என் தம்பி நல்லா இருக்கணும் தானே. ஆனா இவன் ஒரு பொண்ணுக்காக மொத்த குடும்பத்தையும் அவமானப்படுத்திட்டான் என்று ஆவேசப்பட்டார். ஸ்வேதாவின் பெற்றோர் அழுது கொண்டே தங்கள் மகளை அழைத்து கொண்டு வெளியேறினர். சுற்றத்தினர் அனைவரும் ஆளாளுக்கு ஒரு புறம் பேச தொடங்கினார். பெரிய குடும்பம்னு நினைச்சோம், தம்பி இப்படி இருப்பான்ல யாரும் நினைக்கல என்ற வசவு சொற்கள் ராகவனின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல இருந்தது. வீட்டிற்கு திரும்பியதும் ராகவன் நேராக தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டார். விக்கி ஹாலில் ஒரு ஓரமாக தரையில் அமர்ந்திருந்தான். நிலா அவன் அருகே சென்றாள். விக்கி என்ன காரியம் பண்ணிட்டா? ஸ்வேதா இப்போ என்ன பண்றதுனே தெரியலையே என்று விம்மினாள் நிலா. விக்கி மெதுவாக தலை நிமிர்ந்தான். அவனது கண்கள் வறண்டு போயிருந்தன. ஸ்வேதா செஞ்சதுதான் சரி நிலா, அவளோட வாழ்க்கையை நான் பாழாக்க கூடாதுன்னு அவன் நினைச்சிருக்கா. ஆனா அண்ணாவோட நம்பிக்கையை நான் உடைச்சதை என்னால தாங்கிக்கவே முடியல. இந்த நிமிஷம் நான் செத்திடலாம் போல இருக்கு என்றான் வேதனையுடன். அப்படி பேசாத விக்கி, எல்லாம் சரியாயிடும். எதுவும் சரியாகாது நிலா. அண்ணாவுக்கு தெரிய வேண்டியது ஒண்ணுதான், அந்த பொண்ணு யாருன்னு. ஆனா அந்த உண்மையை சொன்னா அண்ணா அன்னைக்கே செத்துடுவாரு. நாம பண்ணின பாவம் நம்மளை நிம்மதியா இருக்க விடாது என்று கூறிவிட்டு விக்கி எழுந்து தன் அறைக்கு சென்றான். அன்று இரவு நிலா ராகவனின் அறை கதவை தட்டினாள். நீண்ட நேரத்திற்கு பிறகு ராகவன் கதவை திறந்தார். அவரது முகம் 10 வருடங்கள் முதிர்ந்தது போல தெரிந்தது. நிலா, எனக்கு ஒரு உண்மை தெரியணும். விக்கி எதையோ மறைக்கிறான். பெங்களூர்ல இருக்கும் போதே அவன்கிட்ட ஏதாவது மாற்றம் தெரிஞ்சதா? அங்க யாரையாவது அவன் லவ் பண்ணானா என்று ராகவன் நேரடியாக கேட்டார். நிலாவுக்கு தொண்டை வறண்டது. உண்மையை சொல்ல இதுதான் தருணமா, அல்லது இன்னும் ஒரு பொய்யை சொல்லி மறைப்பதா? அவள் மௌனமாக நிற்பதைக் கண்டு ராகவன் ஒரு கசப்பான உண்மையை உதிர்த்தார். நீயும் எதையோ மறைக்கிறேன்னு எனக்கு தோணுது நிலா. என் தம்பியும் என் மனைவியும் என்கிட்ட மௌனமா இருக்கீங்கன்னா அங்க ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு மட்டும் புரியுது என்று கூறிவிட்டு அவர் கட்டிலில் சரிந்தார். ராகவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை நிலாவை உறைய வைத்தது. அவருக்கு சந்தேகம் வந்து விட்டதா, அல்லது அவர் எல்லாவற்றையும் உணர்ந்து விட்டாரா? மறுநாள் காலை அந்த வீட்டில் விடிந்ததும் விடியாதது போல ஒரு இருள் சூழ்ந்திருந்தது. ராகவன் யாரிடமும் பேசவில்லை. காலை உணவை கூட தொடாமல் தனது லேப்டாப்பை திறந்து வைத்து கொண்டு எதையோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். விக்கி தனது அறையிலிருந்து வெளியே வரவில்லை. நிலா சமையல் அறையில் இயந்திரத்தனமாக வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவளது கண்கள் ராகவனையே நோட்டமிட்டு கொண்டிருந்தன. ராகவன் திடீரென எழுந்து விக்கியின் அறைக்கு சென்றார். நிலா பயத்துடன் பின்னாடியே சென்றாள். ராகவன் விக்கியின் மேஜையில் இருந்த அந்த பழைய டைரியை கையில் வைத்திருந்தார். விக்கி அதிர்ச்சியுடன் எழுந்து நின்றான். அண்ணா, அது... ராகவன் டைரியை புரட்டவில்லை. மாறாக விக்கியின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தார். விக்கி, இந்த டைரியில் நீ என்ன எழுதியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது. உன்னோட இந்த மாற்றத்துக்கு காரணம் பெங்களூரில் நடந்த ஏதோ ஒரு விஷயம்தான். ஸ்வேதா நேற்று சொன்னது பொய் இல்லை. நீ யாரையோ காதலிக்கிற, அதுவும் ஆழமாக காதலிக்கிற என்றார் அமைதியான ஆனால் ஆணித்தரமான குரலில். விக்கி மௌனமாக தலை குனிந்தான். நீ சொல்லலைன்னா பரவாயில்லை, நானே கண்டுபிடிச்சுப்பேன் என்று கூறிவிட்டு ராகவன் வீட்டில்
வீட்டை விட்டு வெளியேறினார். அவர் எங்கே செல்கிறார், என்ன செய்ய போகிறார் என்று நிலாவிற்கும் விக்கிக்கும் புரியவில்லை. விக்கி, அவர் ஸ்வேதாவை பார்க்க போயிருப்பாரோ? நிலா பதற்றத்துடன் கேட்டாள். இருக்கலாம் நிலா, ஸ்வேதாவுக்கு உண்மை தெரியும். அவ சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சது. விக்கி சோபாவில் தளர்ந்து அமர்ந்தான். சுமார் 2 மணி நேரம் கழித்து ராகவன் திரும்பினார். ஆனால் அவர் தனியாக வரவில்லை. கூடவே ஸ்வேதாவையும் அழைத்து வந்திருந்தார். ஸ்வேதாவின் கண்கள் கலங்கி இருந்தன. நிலாவிற்கு கை கால்கள் நடுங்கத் தொடங்கின. ராகவன் ஹாலில் இருந்த சோபாவில் அமர்ந்தார். நிலா, விக்கி இங்க வாங்க என்று அழைத்தார். அவரது குரலில் ஒரு விதமான நடுக்கம் இருந்தது. ஸ்வேதா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா என்றார் ராகவன். நிலா அப்படியே தரையில் அமர்ந்து விட்டாள். விக்கிக்கு மூச்சு முட்டியது. ஆனா ராகவன் தொடர்ந்தார். அவ சொன்னது என்ன தெரியுமா? விக்கி பெங்களூர்ல ஒரு பொண்ணை காதலிச்சதாகவும் அந்த பொண்ணு விக்கியை ஏமாத்திட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொன்னா. அதனாலதான் விக்கி இப்போ எந்த பெண்ணையும் ஏத்துக்க முடியாம தவிக்கிறான்னு சொன்னா. நிலா நிமிர்ந்து ஸ்வேதாவை பார்த்தாள். ஸ்வேதா நிலாவை பார்த்து மெல்ல தலையசைத்தாள். அவள் உண்மையை சொல்லவில்லை. மாறாக நிலாவையும் ராகவனையும் காப்பாற்ற மீண்டும் ஒரு பொய்யை சொல்லி இருக்கிறாள். விக்கி, ஏண்டா என்கிட்ட சொல்லல? உன்னை யாரோ ஏமாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சா நான் உன் மேல கோபப்படவா போறேன்? என் தம்பி மனசு இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு தெரியாம நான் உன்னை அடிச்சிட்டேனேடா என்று ராகவன் விக்கியை கட்டி அணைத்து கொண்டார். விக்கி ராகவனின் தோளில் சாய்ந்து குமுறி அழுதான். அது ஏமாற்றப்பட்ட காதலுக்கான அழுகை அல்ல. ராகவன் காட்டும் அதீத பாசத்திற்கு தான் செய்யும் துரோகத்தை எண்ணி வந்த அழுகை. ஸ்வேதா நிலாவிற்கு அருகில் வந்து மெல்லிய குரலில் சொன்னாள். அண்ணி, அண்ணாவை என்னால் உடைக்க முடியல. ஆனா இதுதான் கடைசி தடவை. விக்கியை இங்கிருந்து கூட்டிட்டு போயிருங்க. இல்லனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை எல்லாரையும் அழிச்சிடும். நிலா ஸ்வேதாவின் கைகளை பற்றி கொண்டாள். அவளது தியாகம் நிலாவை இன்னும் குற்ற உணர்ச்சியில் ஆழ்த்தியது. ஸ்வேதா கிளம்பி சென்ற பின் அந்த வீட்டில் ஒரு விதமான நிம்மதி நிலவியதாக தோன்றினாலும் நிலாவின் மனதுக்குள் அது ஒரு போலி அமைதி என்று புரிந்தது. ராகவன் தன் தம்பியின் மீதான கோபத்தை விட்டுவிட்டு இப்போது அவன் மீது அதீத அக்கறை காட்ட தொடங்கினார். விக்கி, டெல்லியில் நீ தனியா இருக்கிறது தான் உன்னோட இந்த தவிப்புக்கு காரணம்னு நினைக்கிறேன். நீ எதுக்கு இங்கே இருக்கணும்? நம்ம கூடவே பெங்களூருக்கே வந்துடு. அண்ணியும் நானும் உன்னை பார்த்துப்போம் என்றார் ராகவன். இந்த வார்த்தை நிலாவிற்குள் ஒரு சிலிர்ப்பையும் அதே சமயம் ஒரு பயத்தையும் உண்டாக்கியது. விக்கி மீண்டும் அதே வீட்டிற்கு வந்தால் பழைய நினைவுகள் தங்களை மீண்டும் அந்த பாவக்குழிக்குள் தள்ளிவிடுமோ என்று அவள் அஞ்சினாள். விக்கி ஒரு நிமிடம் நிலாவை பார்த்தான். அவளது கண்கள் வேண்டாம் என்று கெஞ்சுவதை அவன் கவனித்தான். இல்ல அண்ணா, எனக்கு இப்போதைக்கு அங்கே வர்றதுக்கு விருப்பம் இல்லை. நான் கொஞ்ச நாள் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். முடிஞ்சா ஒரு லாங் லீவ் எடுத்துட்டு எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரேன் என்று விக்கி மெதுவாக சொன்னான். ராகவன் வருத்தப்பட்டார். ஆனால் அவனை வற்புறுத்தவில்லை. சரிடா, உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய். ஆனா எப்போ வேணும்னாலும் அண்ணன் இருக்கேன்னு ஞாபகம் வச்சுக்கோ என்றார். அன்று இரவு நிலா ராகவன் உறங்கிய பின் மெல்ல எழுந்து ஹாலுக்கு வந்தாள். அங்கே விக்கி தனது பயணத்திற்காக உடைமைகளை அடுக்கி கொண்டிருந்தான். அவன் டெல்லியை விட்டு கிளம்ப தயாராகி கொண்டிருந்தான். எங்கே போற விக்கி? நிலா மெல்லிய குரலில் கேட்டாள். தெரியல நிலா, ஆனா ரொம்ப தூரம் போகணும். உங்ககிட்ட இருந்தும் அண்ணா கிட்ட இருந்தும் என்னோட இந்த குற்ற உணர்ச்சி கிட்ட இருந்தும் எனக்கு ஒரு விடுதலை வேணும் என்றான் விக்கி அவளையே பார்க்காமலேயே. நிலா அவன் அருகே சென்றாள். என்னை மன்னிச்சிடு விக்கி, உன்னோட வாழ்க்கையே இப்போ கேள்விக்குறியா நிற்கிது. நான் உன்னை தடுத்து நிறுத்தி இருக்கணும். அந்த முதல் இரவிலேயே விக்கி அவள் கைகளை பற்றினான். மன்னிப்பு 2 பேருக்குமே பொதுவானது நிலா. நாம 2 பேருமே அந்த தடுமாற்றத்துக்கு காரணம். ஆனா இப்போ நாம செய்ய வேண்டியது ஒண்ணுதான். நாம ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சுக்கவே கூடாது. சந்திச்சா அந்த பழைய நெருப்பு மீண்டும் எரிஞ்சிடும். அது அண்ணாவை சாம்பலாக்கிடும். விக்கி தன் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். வாசலில் நின்றவன் மீண்டும் ஒரு முறை திரும்பி நிலாவை பார்த்தான். நிலா, அண்ணாவை நல்லா பார்த்துக்கோங்க. அவருக்கு துரோகம் பண்ணாதீங்க. அவர் உங்களை உயிரையே வச்சிருக்காரு. என்னோட காதலை விட அவரோட அன்பு ரொம்ப புனிதமானது என்று கூறிவிட்டு இருட்டில் மறைந்தான். விக்கி சென்ற பின் நிலா அங்கேயே நிலை குலைந்து அமர்ந்தாள். அவளது காதல் ஒரு பக்கம், அவளது வாழ்க்கை ஒரு பக்கம். அடுத்த சில மாதங்கள் அந்த வீட்டில் விக்கி இல்லாத ஒரு வெற்றிடம் இருந்தது. ராகவன் அவ்வப்போது விக்கிக்கு ஃபோன் செய்வார். ஆனால் அவன் எப்போதும் ஏதோ ஒரு பயணத்தில் இருப்பதாகவே சொல்வான். நிலாவிடம் அவன் பேசுவதை தவிர்த்து விட்டான்.
ஒரு நாள் ராகவன் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து நிலாவிடம் நீட்டினார். அது விக்கியிடமிருந்து வந்திருந்தது. ராகவன் நீட்டிய அந்த கடிதத்தை வாங்கும்போது நிலாவின் கைகள் நடுங்கின. விக்கியிடமிருந்து கடிதம் வருவதே ஒரு அபூர்வமான விஷயமாகிவிட்டது. ராகவன் சோபாவில் அமர்ந்து, படி நிலா, விக்கி ஏதோ ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறதா எழுதியிருக்கான். அவனுக்கு மனசு இப்போதான் நிம்மதியா இருக்காம் என்றார் ஒரு நிம்மதி பெருமூச்சுடன். நிலா கடிதத்தை பிரித்து படிக்க தொடங்கினாள். அன்புள்ள அண்ணாவிற்கு, நான் இப்போது இமயமலையில் ஒரு சிறிய கிராமத்தில் இருக்கிறேன். இங்கே அமைதி இருக்கிறது. அதை விட முக்கியமாக என்னை பற்றிய தெளிவு இருக்கிறது. நான் செய்த தவறுகள், நான் இழந்த உணர்வுகள் என அனைத்தையும் எண்ணி பார்க்க இங்கே எனக்கு அவகாசம் கிடைக்கிறது. அண்ணா, நீங்கள் எப்போதும் என் மீது வைத்திருந்த நம்பிக்கைதான் எனக்கு இப்போது பலமாக இருக்கிறது. அண்ணியை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அவள் ஒரு மென்மையான உள்ளம் கொண்டவள். வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்கிறோம். ஆனால் அந்த திருப்பங்கள் நம்மை சரியான பாதைக்கு கொண்டு செல்லும் என்று நான் நம்புகிறேன். நான் இன்னும் சில காலத்திற்கு இங்கே இருக்கப் போகிறேன். என்னை யாரும் தேட வேண்டாம். உங்கள் தம்பி விக்கி. நிலா படித்து முடித்ததும் அவள் கண்கள் கலங்கி இருந்தன. அந்த வரிகளுக்கு பின்னால் விக்கி தனக்கு சொல்லியிருக்கும் ரகசிய செய்தியை அவள் உணர்ந்தாள். தவறுகள், பாதை, இவை அனைத்தும் அவர்களின் கடந்த காலத்தையே குறிக்கின்றன. ராகவன் நிலாவின் தோளை தட்டினார். பார்த்தியா நிலா, அவன் இப்போதான் பழைய விக்கியா மாற ஆரம்பிச்சிருக்கான். நாம அவனை தொந்தரவு பண்ண வேண்டாம். அவன் மனசு ஆறி வரட்டும் என்றார். அதன் பிறகு நாட்கள் மாதங்களாயின. ராகவன் நிலாவிடம் இன்னும் அன்பாக இருக்க தொடங்கினார். ஆனால் நிலாவிற்குள் ஒரு ரகசிய எரிமலை போல கொதித்து கொண்டிருந்தது. ராகவன் அவளை தொடும் போதெல்லாம் அவளுக்கு விக்கியின் நினைவும் தான் செய்த துரோகமும் ஞாபகம் வந்து அவளை வாட்டியது. ஒரு நாள் இரவு நிலா ராகவனிடம் உண்மையை சொல்லிவிடலாமா என்று தீவிரமாக யோசித்தாள். ஏங்க என்று அவள் வாயை திறக்கும்போது ராகவன் அவளை பார்த்து ஒரு கவித்துவமான புன்னகை பூத்தார். நிலா, எனக்கும் ஒரு விஷயம் தெரியும் என்றார் ராகவன். நிலாவுக்கு இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. என்ன என்ன தெரியும்? விக்கி பெங்களூர்ல இருந்தப்போ உன் மேல ஒரு சின்ன ஈர்ப்பு வச்சிருந்தான்னு எனக்கு தெரியும். அவன் சின்ன பையன். நீ அவன் கிட்ட அன்பா இருந்தப்போ அவன் அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டான். அதனால தான் அவன் டெல்லி போனான். அதை ஸ்வேதா மூலமா நான் முன்னாடியே யூகிச்சிட்டேன். ஆனா உன்னை நான் முழுசா நம்புறேன் நிலா. நீ ஒருபோதும் அந்த எல்லையை தாண்ட மாட்டேன்னு எனக்கு தெரியும் என்றார் ராகவன் நம்பிக்கையுடன். நிலா சிலையென நின்றாள். ராகவன் விக்கியின் பக்கத்தை மட்டுமே சந்தேகித்திருக்கிறார். ஆனால் நிலாவும் அதற்கு உடந்தையாக இருந்ததை அவர் கனவிலும் நினைக்கவில்லை. அவரது அந்த அதீத நம்பிக்கை நிலாவிற்கு ஒரு பெரிய தண்டனையாக மாறியது. உண்மையை சொன்னால் அவர் தாங்க மாட்டார். சொல்லவில்லை என்றால் அவள் மனசாட்சி அவளை வாழ விடாது. அந்த நிமிடத்தில் நிலா ஒரு முடிவுக்கு வந்தாள். ராகவன் தன் மீது வைத்திருக்கும் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை கண்டபோது நிலாவிற்குள் இருந்த குற்ற உணர்வு ஒரு கூர்மையான வாளாக மாறியது. உண்மையை சொல்லி ராகவனை உடைப்பதை விட உண்மையை சுமந்து கொண்டு வாழ்வதே தனக்கான தண்டனை என்பதை அவள் உணர்ந்தாள். சில நேரங்களில் உண்மையை சொல்வது நேர்மை கிடையாது. அது ராகவன் போன்ற ஒரு தூய்மையான மனிதரின் உலகத்தை சிதைக்கும் சுயநலம் என்று அவள் கருதினாள். நாட்கள் உருண்டோடின. 2 வருடங்கள் கடந்த நிலையில் ராகவனும் நிலாவும் ஒரு அழகான பெண் குழந்தைக்கு பெற்றோராகி இருந்தனர். அந்த குழந்தையின் சிரிப்பு அந்த வீட்டில் இழந்திருந்த மகிழ்ச்சியை மீண்டும் கொண்டு வந்தது. ராகவன் அந்த குழந்தையை தன் உயிராக கருதினார். அன்று மாலை நிலா பால்கனியில் நின்று கொண்டிருந்த போது ஒரு தபால்காரர் வந்து ஒரு பார்சலை கொடுத்தார். அதில் ஒரு சிறிய தங்க சங்கிலியும் ஒரு கடிதமும் இருந்தது. விக்கியிடமிருந்து வந்திருந்தது. அண்ணி, உங்கள் மகளுக்கு எனது ஆசீர்வாதங்கள். அவளது கண்கள் உங்களைப் போலவே இருக்கின்றன. அவளுக்கு அன்பு என்று பெயரிடுங்கள். நான் இப்போது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் குழந்தைகளுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என் வாழ்வில் நான் தேடிய நிம்மதி இப்போது கிடைத்துவிட்டது. நாம் சந்திக்க வேண்டிய அவசியம் இனி இல்லை என்று நினைக்கிறேன். அண்ணாவை எப்போதும் கைவிட்டு விடாதீர்கள். நாம் செய்த அந்த ஒரு தவறுக்கான பிராயச்சித்தமாக இதுவரை அவருக்கு உண்மையான துணையாக இருங்கள். விக்கி. நிலா அந்த கடிதத்தை மெதுவாக மடித்து யாருக்கும் தெரியாத இடத்தில் மறைத்து வைத்தாள். அவளது இதயத்தின் ஒரு மூலையில் விக்கியின் நினைவுகள் ஒரு வடுவாக என்றும் இருக்கும். ஆனால் இப்போது அவளது உலகம்
ராகவனும் அவளது மகளும் தான். ராகவன் உள்ளே வந்து குழந்தையை தூக்கி கொஞ்சினார். நிலா, என்ன யோசனை? விக்கி கிட்ட இருந்து ஏதாவது தகவலா என்று கேட்டார். நிலா லேசாக புன்னகைத்தாள். இல்லைங்க, சும்மாதான். நம்ம பொண்ணுக்கு அன்புன்னு பேர் வைக்கலாம்னு யோசிச்சேன் என்றாள். ரொம்ப நல்ல பேரா இருக்கே. அன்பு, இந்த உலகத்தில் அன்பை தவிர வேற என்ன பெருசு என்று ராகவன் சொல்ல நிலா அவரது தோளில் சாய்ந்து கொண்டாள். வாழ்க்கை எப்போதும் நாம் கிடைப்பது போல நேர்கோட்டில் செல்வதில்லை. சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் நம்மை பாதாளத்தில் தள்ளும். ஆனால் அந்த பிழைகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு மிச்சம் இருக்கும் வாழ்க்கையை மற்றவர்களுக்காக வாழ்வதே உண்மையான பரிகாரம். நிலாவும் விக்கியும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் செய்த அந்த பாவத்தின் வடுவை இருவரும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு இரகசியமாக சுமந்து கொண்டு பாதையில் பயணிக்கத் தொடங்கினர். சில கதைகளுக்கு பகிரங்கமான முடிவு இருப்பதில்லை. அவை மௌனத்திற்குள்ளேயே புதைந்து விடுகின்றன. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.